நான் அந்த ஐயாட்ட சொன்னேன், "என்னால படிக்க முடியல லேப்டாப் இல்லாதனால" அப்படின்னு சொன்னேன். அந்த ஐயா சொன்னாங்க, "இல்லப்பா இதுக்கு முன்னாடி வந்து இல்லாதனால உங்களால படிக்க முடியல, இல்ல இப்ப இல்லாதனால படிக்க முடியல?" அப்படின்னு கேட்டாங்க. "முன்னாடி இல்லாதனால தான்யா படிக்க முடியல" அப்படின்னு. "அம்மா இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அதே இத நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னாங்க. "உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு" சொன்னாங்க. அதனால அவங்க சொன்னனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் சும்மா எதர்ச்சியா சுத்தி பார்க்கலான்னு தான் வந்தோம். வந்தா இப்படி ஒரு ஷாக் குடுப்பாங்க எதிர்பார்க்கல. திடீர்னு அதிர்ச்சியா நின்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர பார்த்துருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி இருந்தப்ப அவர் ஆட்சிகள் நம்ம ஃப்ரீடமா இருந்த கொரோனா பீரியட்ல இருந்தாரு அவரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்ப, ஸ்கூல் லைஃப்லாம். இப்போ வந்து மீண்டும் எங்க கோரிக்கை அவர்ட்ட சொல்லியிருக்கோம். முந்திய அவங்க இருந்த அப்ப வந்து லேப்டாப்பு, சைக்கிள் எல்லாம் குடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யாரும் வந்து கஷ்டப்படல. ஸ்கூல் போனா இப்பனா வந்து பஸ் புடிச்சு போணும். அதுவும் இப்ப பஸ்ல யாரும் நிறுத்தவே மாட்டேங்கிறான் பஸ் ஸ்டாப்ல. ஸ்கூல் பிள்ளைங்கலாம் ஓடி போய் ஏற நிலைமை இருக்கு. அந்த காலத்துல சைக்கிள் இருந்துச்சு, அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. இப்போ மீண்டும் எங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பள்ளி மாணவங்களா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில வந்து எங்க வீட்லயுமே எங்க அம்மா சொல்லுவாங்க, "அம்மா ஆட்சியில வந்து நான் நெறையா பொருள் வாங்கியிருக்கேன். இப்ப என்ட்ட வந்து எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கனால படிக்க முடியாத காரணமும் அது ஒரே ரீசன் தான். லேப்டாப் இல்லாதது ஒண்ணு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். ஐயா வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோதான். கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க எங்க வீட்லயும்.